அபியத்தாருக்கு தண்டனை. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். அதோனியா சாலமோனுக்கு விரோதமாக கலகம் பண்ண யோவாபும் அபியத்தாரும் அவனுக்கு உடந்தையாய் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அதோனியாவுக்கு அபிஷாகை பற்றி ஆலோசனை சொல்லி இருக்க வேண்டும். சாலமோன் தன்னுடைய வேவுகாரர் மூலமாக யோவாப் அபியத்தார் ஆகிய இருவரின் ஆலோசனைகளை அறிந்து கொள்கிறார். ஆகையினால் சாலமோன் பத்சேபாளிடத்தில் அதோனியாவை பற்றி சொன்னபோது யோவாபை பற்றியும் அபியத்தாரை பற்றியும் சொல்லுகிறார். அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்று சாலமோன் இவர்கள் இருவரை பற்றியும் பத்சேபாளிடத்தில் சொல்லுகிறார். யோவாபும் அபியத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாகவும் சாலமோனுடைய ராஜ்யபாரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். இவர்கள் இருவரும் இஸ்ரவேல் தேசத்திலே பிரதானமானவர்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இவர்கள் நல்ல எடுத்துக்காட்டுகளாக முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டியவர்கள். இவர்கள் தேசத்தில் பிரபல்யமானவர்களாக இருப்பதினால் இவர்களுடைய சுபாவங்கள் இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியில் எளிதாக பரவிவிடும். அதோனியா சாலமோனுக்கு விரோதமாக பண்ணுகிற கலகத்திலே யோவாபுக்கும் அபியத்தாருக்கும் சமபங்கு இருக்கிறது. ஆனாலும் சாலமோன் இவர்கள் இரண்டு பேரையும் ஒன்று போல தண்டிக்கவில்லை. சாலமோன் இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்திற்கும் ஒரு காரணம் உள்ளது. ஆசாரியனாகிய அபியத்தார் ஏற்கனவே தாவீது ராஜாவுக்கு நன்மை செய்திருக்கிறார். தாவீது அனுபவித்த உபத்திரவங்களை அபியத்தாரும் அனுபவித்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்திருக்கிறவர். அபியத்தார் செய்த நன்மைகளை சாலமோன் மறக்கவில்லை. ஆகையினால் சாலமோன் அபியத்தாருக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. சாலமோன் ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அபியத்தார் ஆசாரிய ஊழியத்தில் இருந்து அகற்றப்படுகிறான். ஏலியின் வீட்டாரில் ஆசாரிய ஊழியம் நித்தியமாக அகற்றப்படும் என்று தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது. இத்தாமாரின் வீட்டாரை கர்த்தர் புறக்கணிக்கிறார். ஏலி அந்த வீட்டை சேர்ந்தவன். எலெயாசாரின் வம்சத்தில் பிரதான ஆசாரியரின் ஊழியம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுகிறது. எரேமியா ஆனதோத் ஊரிலிருந்து வந்தவர். அபியத்தார் ஆசாரியனாக இருந்தாலும் அவன் தாவீதுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருந்தாலும் அவனுக்கும் சாலமோனுக்கு விரோதமான துரோகத்தில் பங்கு இருக்கிறது. சாலமோன் தன்னுடைய ஞானத்தினாலே அபியத்தாரின் குற்றங்களை கண்டுபிடிக்கிறார். சாலமோன் அபியத்தாரை கொன்று போடாமல் தப்பவிட்டாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் அவனை தப்பவிடவில்லை. அபியத்தார் ஏற்கனவே தாவீதுக்கு செய்த நன்மைகளை சாலமோன் நினைவு கூறுகிறார். அபியத்தார் கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்ததையும் சாலமோன் மறக்கவில்லை. இதன் நிமித்தமாக அபியத்தார் கொலை செய்யப்படவில்லை. சாலமோன் அபியத்தாரை அவனுடைய ஆசாரிய ஊழியத்தில் இருந்து தள்ளிவிடுகிறார். அபியத்தார் இனிமேல் எருசலேமில் தங்கியிருக்கக்கூடாது. அவன் தன்னுடைய நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விட வேண்டும். அபியத்தார் சாலமோனுடைய அரண்மனையிலோ எருசலேம் நகரத்திலோ ஆசரிப்பு கூடாரத்திலோ பலிபீடம் இருக்கும் இடத்திலோ பிரவேசிக்க கூடாது. அபியத்தார் எருசலேமின் ஜனங்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் ஆனதோத்திலே தனிமையாய் இருக்க வேண்டும். சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போடுகிறார். கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஏலியின் குடும்பத்திலே அபியத்தாரே கடைசி ஆசாரியனாய் இருக்கிறான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று
நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:30.